காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அற்புதமான வைணவ பக்தி இலக்கியத்தை நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. இதுவரைக்கும் நாம பார்த்து விட்டோம். இப்ப 11வது வார்த்தை சொல்கின்றாள். இது ஸ்ரீ ஆண்டாளினுடைய வைபவத்தை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமான வரி. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே என்று சொல்கின்றாளாம். நாம நினைக்கலாம், பிஞ்சிலே பழுத்தால் எப்படி கனி ருசிக்கும்? வெம்பல் என்றுதானே அதை நாம் கூறுவோம். ஆனால் அது எப்படி பிஞ்சிலே பழுக்க முடியும்? அது எப்படி அற்புதமான பக்தி கனியாக இருக்க முடியும்? தெவிட்டாத பக்தி கனி அல்லவா ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாள்னு சொன்னா நமக்கு கண் முன்னே என்ன தோன்றும்? சாய்வான கொண்டை, இடது கையிலே கிளியை வைத்திருப்பாள், மார்கழி நோன்பு, 30 பாசுரங்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம் கண் முன்னே காட்சியாக விரியும். சரி, ஸ்ரீ ஆண்டாளை எதற்காக சொல்கின்றாள்? பாண்டிய நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர் விஷ்ணு சித்தர். இவர் பகவானுக்கு பல்லாண்டு பாடியவர். இவருக்கு ஒரு நியமமான தொண்டு இருந்தது. அங்கே குடிகொண்டிருக்கின்ற வடபத்ரசாயி பெருமாளுக்கு இவர் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். நந்தவனத்திலே இவர் துலபம் என்று சொல்வோம் அல்லவா, துளசி செடியை நட்டு நறுமணமிக்க மலர்களை எல்லாம் அவர் செடிகளாக நட்டு வைத்து அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் பூக்குடலையிலே அவர் பூக்களை பறித்து கொண்டு வந்து அதை பூமாலையாக கட்டி வடபத்ரசாயி பெருமாளுக்கு சாத்துவது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே நந்தவனத்திலே துளசி செடிக்கு பக்கத்திலே ஒரு சிறு குழந்தையாக அவதரித்தாள் ஸ்ரீ ஆண்டாள். நாம ஏன் பிறந்தாள்னு சொல்லாம அவதரித்தாள்னு சொல்றோம்? எந்த மனித கருவிலும் அவதரித்தவள் கிடையாது ஸ்ரீ ஆண்டாள். ராமாவதாரத்திலே நாம் பார்த்திருக்கலாம். ஜனக மகாராஜா ஏற்கலப்பையை கொண்டு விழும்போது கிடைத்தவள் சீதா பிராட்டி. இதனால் இவளுக்கு ஜானகி என்ற பெயரும் பொருந்தும், மைத்திலி என்ற பெயரும் பொருந்தும். ஜனக மகாராஜாவிற்கு இவள் புத்திரியாக வாய்க்க பெற்றதால் இவளுக்கு ஜானகி என்ற பெயர். மிதிலாபுரியை ஆண்ட மன்னருக்கு மகளானதால் இவளுக்கு மைத்திலி என்று பெயர். சீதா பிராட்டி எப்படி ஒரு கருவில உற்பத்தி ஆகவில்லையோ அப்படியே ஸ்ரீ ஆண்டாளும் துளசி செடிக்கருகில் கண்டெடுக்கப்பட்டால் விஷ்ணு சித்தரினால். அவர் கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தாராம். ஆனா வளர்க்கும் போதே பாருங்க, ஒவ்வொரு நாளும் பூக்களை கட்டும் பொழுதும் தொடுக்கும் பொழுதும் கிருஷ்ணருடைய மகிமைகளை பற்றியும் அவர் ஆற்றிய பல பான விளையாட்டுகளையும் பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்திருப்பாராம். இதனை செவிமடுத்து கொண்டே வந்த கோதை என்ன பண்றா பாருங்க, நான் கணவனாக அடைந்தால் கிருஷ்ணனைத்தான் கணவனாக வரிப்பேன், வேறு மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய் என்ற ஒரு பாசுரத்தை பாடுகின்றாள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி கோயிலையே அவ என்னன்னு நினைச்சுக்கிறா பாருங்க. இது கோகுலம். இங்கே நந்தகோபருடைய இல்லத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாக இருப்பவன் தான் இங்கே வடபத்ரசாயியாக கோவில் கொண்டிருக்கின்றான் என்று அழுத்தமான ஆழமான நம்பிக்கையை விதைத்து விட்டால் மனதிலே. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றா பாருங்க, கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததினால்
கிருஷ்ணன் மீது பிரேமை அதிகமாகிவிட்டது. மாற்ற முடியாத உறுதியான நம்பிக்கை, கிருஷ்ணனைத்தான் நான் மணப்பேன் என்ற பிடிவாதம், இது எப்படி பலித்தது? பிஞ்சிலே இருக்கும் பொழுது எப்படி இந்த எண்ணம் மிகவும் ஆணித்தரமாக பதிந்துவிட்டது. 30 பாசுரங்களை பாடுகின்றாள் திருப்பாவையிலே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாசுரம். 30 பாசுரங்களை பாடி முடித்து விட்டால் பின்பு ஏற்றுகின்றால் நாச்சியார் திருமொழி என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியம். 143 பாசுரங்களை கொண்ட அற்புதமான பாசுரம். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த வார்த்தைகளை கேட்டு உருகாத ஆன்மீக உள்ளம் ஏது? எவ்வளவு அற்புதமான இலக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றால். காலத்தால் அழிக்க முடியாத பக்தி ரசம் சொட்டக்கூடிய அற்புதமான வரிகளை உள்ளடக்கிய நாச்சியார் திருமொழியும் நம்மால் மறக்க முடியாது. இப்படி திருப்பாவை பாசுரங்களையும் பாடியிருக்கின்றாள். இவ என்ன பண்றா பாருங்க. தந்தை மிக அழகாக பூக்குடலையிலே வடபத்திர சாயிக்கு சாற்றுவதற்காக மலர் மாலையை தொடுத்து விட்டார். கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டாராம். இவ என்ன பண்றா பாருங்க. ஆண்டாள் சிறு குழந்தை கிருஷ்ணனுக்கு அந்த மாலையை சூட்ட போகின்றார்கள். அதற்கு முன்னாடி அவ என்ன பண்றா பாருங்க. அந்த மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொள்கின்றாள். பார்த்து அழகாக இருக்கின்றதா எனக்கு என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடியிலே பார்த்து விட்டார் விஷ்ணு சித்தர். அவருக்கா கோபம். பெருமாளுக்கு சாத்தப்பட வேண்டிய மலர் மாலையை இப்படி மனிதர்கள் சூடலாமா? இது தவறல்லவா என்று கடிந்து கொள்கின்றாராம். ஆனா இவளுக்கு பாருங்க, அவனுக்கு மனைவியாக போகின்றேன் அல்லவா வடபத்திர சாயிக்கு, நான் அணிந்து கொண்டால் என்ன? இதுதானே அவளுடைய எண்ணம். இவளுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, தந்தை கடிந்து கொள்கின்றாரே என்ற வருத்தம் தானே தவிர தான் மாலையை அணிந்து கொண்டோம் என்ற வருத்தம் காணும். சரி, இவருக்கா கஷ்டமா போயிடுச்சு. இன்னைக்கு என்னுடைய இந்த மலர் மாலை சாத்தப்பட இருக்கின்ற தொண்டு தடைபட்டு விட்டதே என்ற ஒரு மனது அவருக்கு கஷ்டமாக போய்விட்டதாம். இன்றைக்கு சாத்த முடியவில்லையே பெருமாளே என்று நினைத்துக் கொண்டு என்ன பண்றாராம், இரவு தூங்கும் பொழுது நினைத்துக் கொள்கின்றாராம், என்னுடைய புஷ்ப கைங்கரியம் தடைபட்டு விட்டதே எம்பெருமானே என்று சொல்லிக்கொண்டு அவர் ஆழ்ந்த வருத்தத்திலே உறங்கும் பொழுது வடபத்திர சாயி கிருஷ்ணனாக கோலம் கொண்டு காட்சி தருகின்றார் கனவிலே. என்ன சொல்றாரு பாருங்க. கோதை நாச்சியார் சூடி கொடுத்த மலர் மாலை தான் எனக்கு மனதிற்கு விருப்பமான மலர் மாலை. அதை தாங்கள் தாராளமாக கொண்டு வந்து சார்த்தலாம். ஒவ்வொரு நாளும் அவள் சாத்திய பிற்பாடு எனக்கு சார்த்தலாம். எனக்கு அதற்கு மனது சம்மதம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை கூறும் பொழுது இவருக்கு எத்தனை புலகாகிதமாக இருக்கும். பெற்றெடுத்த பிள்ளை கிடையாது, இருந்தாலும் வளர்த்த பிள்ளை தான் என்றாலும் இவர் என்ன பண்றாரு, இந்த கோதை நாச்சியார் மீது அவருக்கே மதிப்பு வந்து விடுகின்றது. திருத்துழாய்க்கு கீழே அவளை கண்டெடுத்தோம், வளர்த்தோம், பக்தி சொல்லி சொல்லியே பழக்கப்பட்டோம். இப்பொழுது அந்த பக்தி வளர்ந்து விருட்சமாக அல்லவா வளர்ந்து விட்டது. அழிக்க முடியாத விருட்சம் அது, பக்தி விருட்சம். அதனுடைய இலக்கு என்ன? மோட்சம் அல்லவா? அதை கொடுக்கக்கூடிய பரமாத்மா யார்? கிருஷ்ண பரமாத்மா அல்லவா? அவர் மீது பிரேமை கொண்டு விட்டால் தம்முடைய வளர்ப்பு பெண் மாற்ற முடியாது இனிமேல். சரி, ஒவ்வொரு நாளும் இப்படி ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையை ஓப்புடன் ஏற்றதால் இந்த கோதை நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடற்குடி என்ற அருமையான பெயர் வழங்கிவிட்டார்கள். இவர் இருப்பது பாண்டிய நாட்டிலே. வல்லபதேவ பாண்டியன் என்ற அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். இவர்களுடைய நிகழ்வு நடக்கும் பொழுது அவனுடைய கனவிலும் வந்து சொல்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. 15 வயதாகும் பொழுது ஆண்டாளுக்கு, கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்னுடைய கோவிலுக்கு, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அவளை மனைவியாக என்று. எத்தனை சந்தோஷம் இருக்க முடியும் பாருங்கள். கிருஷ்ணனுக்கே மனைவியாக வேண்டியவள் தம்முடைய நாட்டிலே இருக்கின்றாள். பாண்டிய நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே மிகப்பெரிய ஆரவாரம், கொண்டாட்டம், குதூகலம் அத்தனையும் ஆரம்பமாகின்றது. ஆனந்தமாக
தெய்வீக திருமணம் அல்லவா, இதற்கு வேண்டிய சீர்வரிசைகளை அற்புதமாக கொண்டு தருகின்றாராம். அவரும் கூடவே வருகின்றாராம், விஷ்ணு சித்தர் கூடவே. 15 வயதிலே ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தெய்வீக திருமணம் ஆடம்பரமாக நடைபெற்றது. கோவிலிலே கொண்டு வந்து ஆண்டாளை ஒப்படைக்கின்றார் விஷ்ணு சித்தர் என்கின்ற பெரியாழ்வார். ஒரு மகள் பெற்றேன், திருமகள் போல் வளர்த்தேன், இப்படி கிருஷ்ணன் தான் கொண்டு போனானே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றதாம். எத்தனை ஒரு வருத்தம் பாருங்கள். பெண்ணை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தந்தையின் வருத்தம் அல்லவா, அதை பதிவு செய்திருக்கின்றார் தன்னுடைய பாசுரங்களிலே பெரியாழ்வார். இப்படி 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ரத்தினம் போல, அது கோதை நாச்சியார். அவள் இயற்றிய பாசுரங்கள் எத்தனை இனிமை. தமிழுக்காக மட்டும் கிடையாது, பக்திக்கும் கொண்டாடப்பட வேண்டிய அற்புதமான இலக்கியம் அல்லவா. ஆனால் இந்த ஆண்டாள் எப்படி நிறைய வயது வாழ்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து பின்பு பகவானை கண்டு அடைந்தவள் கிடையாது. 15 வயதிலே அவள் ரங்கமன்னாரோடு ஐக்கியமாகிவிட்டாள். இதனைத்தான் சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே என்று. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அடுத்த அடியை சொல்ல போகின்றால் அது என்னன்னா, பெரியாழ்வாரை குறித்த வார்த்தைன்னா, பெரியாழ்வார் அற்புதமாக பாடியிருப்பார் பெருமாளுக்காக. என்னன்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று. பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் அல்லவா பெரியாழ்வார். இப்படி அவர் பெற்றெடுத்த மகள் கிடையாது, வளர்த்த மகள் ஸ்ரீ ஆண்டாள். அவள் ரங்கமன்னாரோடு ஐக்கியமாகிவிட்டது 15 வயதிலே. இளம் பருவத்திலே இப்படி கிருஷ்ணனை அடைந்தவள் அல்லவா. எத்தனை பக்தி இருக்க வேண்டும். மணந்தால் கிருஷ்ணனைத்தான் மணப்பேன் என்ற பிடிவாதம் அல்லவா இது. அது பலித்ததல்லவா. இதைத்தானே சொல்கின்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமத் ராமானுஜரிடம், பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே என்று. சிறு வயதிலேயே பக்தி செய்து இறைவனை அடைய வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்ததல்லவா அவன் மனதிலே. இதனை அடியிட்டு காண்பிக்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற இலக்கியத்திலே. இப்படி 81 வரிகளை சொல்லியிருக்கின்றால். இதிலே நாம 11 வரைக்கும் பார்த்து விட்டோம். அடுத்த அடி என்ன சொல்ல போகின்றால், அது எதனை பற்றிய கதை என்பதை நாம் வரும் பதிவிலே பார்க்கலாம். ஏன்னா மிக அழகான ஒரு நிகழ்வு புனையப்பட்டிருக்கின்றது இந்த அடுத்த வரியிலே. ஏன்னா பெரியாழ்வார் என்பது பகவானிட்ட திருநாமம். அவருடைய பெயர் விஷ்ணு சித்தர். எப்படி இவருக்கு பெரியாழ்வார் என்ற பட்டம் கிடைத்தது? ஏன்னா ஆழ்வார்களிலே பல பேர் இருக்கின்றார்கள், ஆழ்ந்த பக்தி செய்து பெருமாளை அடைந்தவர்கள். இதிலே இவருக்கு மட்டும் எப்படி இந்த பெரிய என்ற பட்டம் வந்து சேர்ந்தது பெரியாழ்வார் என்று? இதை பற்றி நாம் அடுத்த வரியிலே பார்க்கலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜர் எப்படி அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தாரோ இந்த கதைகளை, அப்படியே நாமும் பகவத் ஸ்மரணிலே ஈடுபட்டு அடுத்த கதையை பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்திலே. மீண்டும் சந்திப்போம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் நாம் சேவித்துக் கொண்டு அவர்களுடைய நினைப்பிலேயே நம்முடைய சிந்தனையை செலுத்தி கொண்டு நாம் அடுத்த பதிவிலே காத்து கொண்டிருக்கலாம். என்ன சொல்ல போகின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்று. ஏன்னா எவ்வளவு அற்புதமான கதை இது. ஆண்டாளுடைய கதை. 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் பிள்ளை. வருடந்தோறும் திருமலை திருப்பதி அந்த ஸ்தலத்திலே புரட்டாசி மாதத்திலே பிரம்மோற்சவம் நடக்கும். அப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வரக்கூடிய ஆண்டாளுடைய மாலையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றார் அல்லவா திருமலை வாசன். இப்படி நாமும் நம்முடைய பக்தியை இறைவன் மீது செலுத்துவோமாக. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.